அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய 9 பார்லிமெண்ட் எம்பிமார்கிட்ட, முஸ்லீம் எம்பிமார் ரொம்ப பெரியக்கிறீங்களே, நீங்கள் ஒரு சேலஞ்சாக அவங்கள்ட்ட சொல்கிறேன், சவால் விடுறேன், நீங்கள் 9 பேரும் சேர்ந்து 7 என்று சொன்னால் இந்த 9 சகோதரிகளையும் அதே ஹாஸ்பிட்டலில் அவர்களுடைய யூனிஃபார்மோட அதற்கு மேலதிகமாக இஸ்காஃபோட வேலைக்கு அனுப்பி காட்டுங்க. 7 மணி செஞ்சு காட்டுங்க. இப்போ சிலவங்க பேசுகிற நேரம் செல்றே இனவாதமற்ற அரசாங்கம், இனவாதமற்ற தலைவர்னு சொல்லி உண்மையா, ஆனால் இனவாதம் இல்லைன்னு சொல்ல வரவான. உங்களுக்கு இந்த சேக்குலரில் தெரிய வரும். அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருந்தால் அடுத்த வாரம் சேக்குலரை போடுங்க. சர்ச்சையான 2 சேக்குலர் இருக்கீங்க இன்னைக்கு. ஒன்றில் இப்படி ஆடை அணிந்து வரையலும் வேண்டி இருக்குது, ஒன்றில் 7 சொல்லி இருக்குது, ஒன்றை கேன்சல் பண்ணுறேன்றாங்க, ஒன்றை ஆக்டிவ் பண்ணுறேன்றாங்க. நாங்கள் நேரடியாக அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய ஏஓ சந்தித்தோம். அருள் என்று செல்லக்கூடிய சகோதரர் அவரை சந்தித்து பேசுகிற நேரம் நேர்மாத்தமான ஒரு கருத்தொண்ட சொல்கிறாரு. சென்ற வாரம் கேபினட் டிசிஷனில் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கல, அமைச்சர் செல்கிறாரு எனக்கு இதை பற்றி தெரியாண்டு சொல்லி. ஆனால் அதற்கு முந்தின நாள் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்மார் கூட அவருக்கு கால் பண்ணி 10ஆம் தேதி ஆகஸ்ட் 9:40 அளவில் தேவைப்பட்ட நான் ஜேர்னலிஸ்ட்டை பேரையும் சொல்லுவேன், கால் பண்ணி இப்படி ஒரு சிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் 11ஆம் தேதி ப்ரெஸ் ரிலீஸில் சொல்கிறாரு எங்களுக்கு இதை பற்றி தெரியான்னு சொல்லி. இந்த கல்முனையில் 200 வருடம் பழமை வாய்ந்த SM மரிக்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் தனவந்தரால் இடம் கொடுத்து பள்ளி கட்டி ஸ்கூல் கட்டி அப்படிப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 9 ஊழியர்களும் அவர்களுடைய யூனிஃபார்முக்கு மேலால் ஒரு இஸ்காஃபை போட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நானே இந்த அருள் என்று செல்லக்கூடிய இந்த ஏஓ மிச்சம் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் சேக்குலர் படித்தான் அவர்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு வர்றதுக்கு அனுமதி கொடுப்போம். நாங்கள் இவர்களோட இறக்கம் காட்டினு சொல்லித்தான் இந்த 8-10 நாளும் சைன் பண்ணி வேலைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு கடிதம் ஒன்று அடித்து இவங்களை அனுப்பி போடையிலும் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு 12ஆம் தேதி முந்தநாத் ஒரு கடிதம் வந்திருக்குது மனித உரிமை ஆணைக்குழுவால் அடுத்த வாரம் அவர்களை விசாரணைக்கு வர சொல்லி. அப்படியான சூழ்நிலையில் அவர்கள் இன்றைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க, இவங்க சேக்குலரை வயலேட் பண்ணுறாங்க, இந்த 9 பேரையும் இங்கேருந்து எடுத்துடுங்கன்னு சொல்லி. நான் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய 9 பார்லிமெண்ட் எம்பிமார்கிட்ட, முஸ்லீம் எம்பிமார் ரொம்ப பெரியக்கிறீங்களே, நீங்கள் ஒரு சேலஞ்சாக அவங்கள்ட்ட சொல்கிறேன், சவால் விடுறேன், நீங்கள் 9 பேரும் சேர்ந்து 7 என்று சொன்னால் இந்த 9 சகோதரிகளையும் அதே ஹாஸ்பிட்டலில் அவர்களுடைய யூனிஃபார்மோட அதற்கு மேலதிகமாக இஸ்காஃபோட வேலைக்கு அனுப்பி காட்டுங்க. 7 மணி செஞ்சு காட்டுங்க. இப்போ சிலவங்க பேசுகிற நேரம் செல்றே இனவாதமற்ற அரசாங்கம், இனவாதமற்ற தலைவர் என்று சொல்லி உண்மையாகவே நான் அந்த கருத்தை 100% ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இனவாதம், அதாவது இனங்களுக்கிடையில் வன்முறைகள் இந்த கடந்த 2 வருஷம் 3 வருஷமாக ஏற்படலை, அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இனவாதம் இல்லைன்னு சொல்ல வரவானம். உங்களுக்கு இந்த சேக்குலரில் தெரிய வரும். அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இருந்தால் அடுத்த வாரம் சேக்குலரை போடுங்க. சர்ச்சையான 2 சேக்குலர் இருக்கீங்க இன்னைக்கு. ஒன்றில் இப்படி ஆடை அணிந்து வரையலும் வேண்டி இருக்குது, ஒன்றில் 7 சொல்லி இருக்குது, ஒன்றை கேன்சல் பண்ணுறேன்றாங்க, ஒன்றை ஆக்டிவ் பண்ணுறேன்றாங்க. இவங்களோடு இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க இல்லை அணிஞ்சு போகலும், இஸ்காஃப் அணிஞ்சு போகலும். அவங்க சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கு சேக்குலர் என்று சொல்லி. 7 என்றால் அரசாங்கம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு அவர்களுடைய முடிவுக்கு வாங்க, இல்லை எங்களுக்கு இதை செய்யலும், இப்படித்தான் போகலும், நாங்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு சலுகை கொடுத்துத்தான் இருக்கிறோம் என்றதை சொல்லுங்கள். ஏன்னு சொன்னால் நாளுக்கு நாள் இது சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்படுறதுனால எங்கேயாவது இதனால் ஒரு அசம்பாவிதம் நடக்கும், அதை பல பேர் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அரசாங்கத்திலேயும் தான் அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கிற செலவங்களும் செல்கிற என்னை எதிர்கட்சியுடைய சதி, எதிர்கட்சி இதில் அரசியல் காய் நகர்த்துறாங்க, லாபம் அடைய பார்க்க, எதிர்கட்சிக்கு இப்படியான வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? இப்போ அந்த இப்படி சேக்குலரில் அனுமதி இருக்குமெண்டா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டிரெக்டர் இவங்களை வரவானும் சொன்னால் அவருக்கு நடவடிக்கை எடுக்கலுமே. ஒரு கெசட்டை வயலேட் பண்ணுறாரு, சேக்குலரை வயலேட் பண்ணுறாருன்னு சொன்னால் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க.
அதை விட்டு போட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டியவங்களும் பார்லிமெண்ட்டில் பேசக்கூடியவங்களும் கோர்ட்ஸில் போயிட்டு கேஸ் போடக்கூடியவங்களும் ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் போட்டு கொண்டு இருக்க வேணும். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இப்போ நாங்கள் கொழும்புலேருந்து இங்கே வந்தது இந்த 9 சகோதரிகளோட பிரச்சனைக்கு மாத்திரம் அல்ல. ஏன்னா ஒன்றோ அரசாங்கம் எங்களுக்கு செல்லணும், இல்லை சேக்குலர் இப்படித்தான் வாரேண்டா யூனிஃபார்ம் இப்படி மட்டும்தான் வரையிலும் ஸ்காஃப் போடலாம் என்று சொன்னால் விருப்பமானவங்க ஜொப்புக்கு வருவாங்க, விருப்பமானவங்க வராமல் விடுவாங்க, இதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வரமாட்டாங்க. அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்கிறேன்றதை நாங்கள் யோசிப்போம். அப்படி இல்லை இப்படி வரையலும் என்று சொன்னால் அவர்கள் தாராளமாக இதுக்கு போவாங்க. அப்போ எங்களுக்கு பார்க்கலும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக பயங்கரவாதம் வெல்லுதா, ஏகேடியுடைய அரச சட்டம் வெல்லுதான்னு சொல்லி